நம்முடன் கலைஞர் இப்போது இருந்தால் நான் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்பேன். அது என்ன கேள்வி? அவருடன் கேட்பேன், ஐயா, உங்கள் காலத்து தமிழ் எழுத்து நடக்கும், பேச்சு நடக்கும், இந்த காலத்து தமிழ் பேச்சு நடக்கும், எழுத்து நடக்கும், என்ன வேற்றுமையை உணர்கிறீர்கள் என்று கேட்பேன். அதற்கு என்ன பதில் சொல்வார் அவர்? சிங்கப்பூருக்கு சென்ற ஆண்டு முதல்வர் ஸ்டாலின் வந்தபோது கூறியதை மீண்டும் இங்கே நினைவுபடுத்துகிறேன். முதல்வர் ஸ்டாலின் ஆழ்ந்த அரசியல் நிர்வாக அனுபவங்களோடு 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்து வருகிறார். சென்னை மேயர், துணை முதலமைச்சர் பதவிகளில் இருந்து ஆழ்ந்த அனுபவம் பெற்று மக்களுக்கு தீர்க்கமான முடிவுகளோடும் திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். நிறைவேற்றிய திட்டங்களை இந்தியாவில் பல மாநிலங்கள் தமிழ்நாட்டை முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகின்றன. தமிழ்நாட்டின் ஜிடிபி உற்பத்தி சுமார் தற்போது ஜிடிபி 400 பில்லியன் டாலராக இருக்கிறது, அமெரிக்கன் டாலர். மாநில நிலையில் இந்தியாவின் 2வது பெரிய பொருளியல் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. பொருளியல் மாண்புமிகு முதலமைச்சரின் இலக்கு 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் ஜிடிபியை $1 டிரில்லியன் ஆக்க வேண்டும் என்பது. அந்த இலக்கை குறிவைத்து வெற்றி நடை போட்டு வருகிறது தமிழ்நாடு. சிங்கப்பூர் நாட்டின் மாண்புமிகு உள்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களை விழா தலைமை உரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். உலகெங்கும் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களின் வாழ்வில் தமிழை ஒளியூட்ட தொடங்கப்பட்டது இந்த உலக அயலக தமிழர் நாள் விழா. இவ்வாண்டு சிங்கப்பூரை சிறப்பிக்கும் வகையில் சிறப்பிடம் தந்த தமிழக முதல்வர் கலைத்தமிழ், கனித்தமிழ், கவித்தமிழின் தொடராய் வழங்கும் தமிழ்நாட்டின் முதல்வர் கலைஞரின் புதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 3வது ஆண்டாக கொண்டாடப்படும் இந்த விழாவில் சிங்கப்பூரில் இருந்து முக்கிய அமைப்புகளின் தலைவர்களும் இளைஞர்களும் பெண்களும் கலந்து கொள்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் முதல்வர் அண்மையில் சிங்கப்பூர் வந்தபோது சிங்கப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே உறவை வலுப்படுத்த பல முன்னெடுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த பயணம் சிங்கப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே வலுவான உறவுக்கு வழிவகுத்தது. குறிப்பாக பண்பாடு, கலை, இலக்கியம் மற்றும் வர்த்தகத்திற்கு நல்ல அடித்தளம் அமைத்தது. அந்த வருகைக்கு பின் சில மாதங்களுக்குள் இந்த விழா நடைபெறுகிறது. தமிழும் தமிழரும் இன்று உலகெல்லாம் வாழ்வதோடு அல்லாமல் மொழியையும் காத்து வருகிறார்கள். அந்த முயற்சிக்கு இந்த விழா பெரிதும் உதவ முடியும். உலக செம்மொழிகளில் வாழும் செம்மொழி நம் தமிழ் மொழி. தொல்காப்பியர் தொடங்கி வள்ளுவர், ஔவையார், இளங்கோ, கம்பர், கபிலர், பாரதிதாசன், கண்ணதாசன் என எண்ணற்ற கவிஞர் பெருமக்கள் காத்த மொழி நம் தமிழ் மொழி. தமிழின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த மாதிரியான கூட்டங்களில் நாம் சிந்திக்க வேண்டும். அதில் நான் 2 கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் கலை, பண்பாடு தொடர்ந்து ஓங்கி உயர பல காரணிகள் உண்டு. அவைகளில் ஒன்று தமிழ் கலையும் பண்பாடும், மற்றொன்று பொருளாதார வளர்ச்சி. கலை பண்பாட்டை பார்த்தால் உலகம் முழுவதும் நல்ல தமிழ் பேசுவதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கும் தமிழ்நாடு தூண்டுகோலாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்க முடியும். அதில் சக்தி வாய்ந்த ஒரு வழி திரைப்படத்தின் மொழி. உலகத் தமிழர்களின் தமிழ் பேச்சையும் தமிழ் நடையையும் திரைப்பட வசனங்கள் மாற்ற முடியும். தமிழ்நாட்டில் தமிழ் எப்படி வாழ்கிறது, வளர்கிறது என்பது உலகத் தமிழின் நிலையையும் நிர்ணயிக்க முடியும். தமிழ் பேச்சை பாதிக்கும் ஆற்றல் திரைப்படங்களுக்கு உண்டு என்று கூறினேன். எழுத்தால், பேச்சால், அறிவால், ஆற்றலால், பகுத்தறிவால், தன்னம்பிக்கையால், அயரா உழைப்பால் உயர்ந்த டாக்டர் கலைஞரின் 100ஆண்டு விழா இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. கலைஞர் திரைப்படத்தை சமூக மாற்றத்திற்கு கருவியாய் பயன்படுத்தினார். அவர் எழுதிய வசனங்கள் இன்றைக்கும் பலரின் மனத்தில் நிலைத்துள்ளன.
பல சமூக மாற்றங்களுக்கு வழிவகுத்தன. அவரின் எழுதுகோல் குடிந்ததெல்லாம் தமிழகம், தமிழர்கள் தலை நிமிர வேண்டும் என்பதற்காகத்தான். பராசக்தியில் சிவாஜியின் குரல் கேட்ட வசனம் இன்னும் நம் காதில் ஒலிக்கிறது. எப்படி? பகட்டு என் தங்கையை மிரட்டியது, பயந்து ஓடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அவர் மாதிரி பேச முடியுமா? அவர் மாதிரி எழுதவும் முடியுமா? கவிஞானி கண்ணதாசனின் வரிகளையும் பார்க்கலாம். சங்கம் வளர்த்த தமிழ், தாய்ப்புலவர் காத்த தமிழ், கங்கை கொண்டது எங்கள் தமிழ், வெல்லும் வெல்லும். சந்தம் நிறைந்த தமிழ், சங்கீதம் பாடும் தமிழ், சிந்து பல கொண்ட தமிழ், வெல்லும் வெல்லும். தேசமுற்றும் ஆண்ட கதை சொல்லும் சொல்லும். ஒவ்வொரு படமும் பாடமாய் அமைந்தது. கண்ணகி, பூம்புகார் படம் பார்த்தால் சிலப்பதிகாரம் படித்தது போல் ஆகிவிடுகிறது. வசனம், பாடல்கள் எல்லாம் நமக்கு பாடமாக விளங்குகின்றன. பாடல்கள் வழி இசை இன்பத்தோடு தமிழ் அறிவையும் பெற்றோம். அதிலிருந்து இன்றைய சூழ்நிலைக்கு வருவோம். நம்முடன் கலைஞர் இப்போது இருந்தால் நான் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்பேன். அது என்ன கேள்வி? அவருடன் கேட்பேன், ஐயா, உங்கள் காலத்து தமிழ் எழுத்து நடக்கும், பேச்சு நடக்கும், இந்த காலத்து தமிழ் பேச்சு நடக்கும், எழுத்து நடக்கும், என்ன வேற்றுமையை உணர்கிறீர்கள் என்று கேட்பேன். அதற்கு என்ன பதில் சொல்வார் அவர்? நடைமுறையில் கம்பனின் கவித்தமிழையும் தொல்காப்பியத்தின் இலக்கண தமிழையும் அனைவரும் புரிந்து கொள்வார்கள் என்பது கடினம். ஆனால் சிறந்த தரமான தமிழ் வாழ்வதற்கு தரமான இலக்கியங்களும் திரைப்படமும் பெரும் பங்காற்ற முடியும். நல்ல கதை, உணர்ச்சியான வசனங்கள், கருத்துமிக்க பாடல்கள் இவையெல்லாம் உலகெங்கும் நல்ல தமிழ் வாழ்வதற்கு உதவும். அந்த முயற்சி தேவை. தமிழ்நாடு தமிழுக்கு தாய்மடி. அங்கிருந்து வரும் தமிழ் உலகெங்கும் கலங்கரை விளக்கம் போல் வழிகாட்ட முடியும். முத்தமிழ் பெற்று தந்த முதல்வரின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை நிறைவேற்றி தமிழர் நெஞ்சில் நீங்கா இடம்பெறுவார் என வாழ்த்துவோம். என்னுடைய இரண்டாவது கருத்து, தமிழின் வலுவான நிலைப்பாட்டிற்கு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் முன்னேற்றமும் முக்கியம். பொருளாதார வளர்ச்சி இல்லாவிட்டால் மொழி, கலை, பண்பாடு எல்லாம் நலிந்துவிடும். இன்றைக்கு இந்தியா பொருளாதாரத்தில் வேகமாக முன்னேறி வருகிறது. இந்திய பொருளாதாரம் உலக பெரிய பொருளாதாரங்களில் ஒன்று. அனைத்துலக ரீதியிலும் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது. அதே நேரத்தில் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலமும் மற்ற மாநிலங்களுடன், உலக நாடுகளுடனும் முதலீட்டை பெறுவதற்கு போட்டியிட வேண்டியிருக்கிறது. இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது முதலீட்டை ஈர்ப்பதற்கு தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசின் பொருளாதார தீவிர தொலைநோக்கு பார்வையை, திட்டத்தை முதலீட்டாளர்கள் கவனிக்கிறார்கள். உலக முதலீட்டாளர் மாநாடு மிக வெற்றிகரமாக சமீபத்தில் நடைபெற்றது. 6,64,180 கோடி ரூபாய்க்கு முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தமிழ்நாடு தொடர்ந்து முன்னேற நல்ல அடித்தளம் போடப்பட்டுள்ளது. சிங்கப்பூருக்கு சென்ற ஆண்டு முதல்வர் ஸ்டாலின் வந்தபோது கூறியதை மீண்டும் இங்கே நினைவுபடுத்துகிறேன். முதல்வர் ஸ்டாலின் ஆழ்ந்த அரசியல் நிர்வாக அனுபவங்களோடு 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்து வருகிறார். சென்னை மேயர், துணை முதலமைச்சர் பதவிகளில் இருந்து ஆழ்ந்த அனுபவம் பெற்று மக்களுக்கு தீர்க்கமான முடிவுகளோடும் திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். நிறைவேற்றிய திட்டங்களை இந்தியாவில் பல மாநிலங்கள் தமிழ்நாட்டை முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகின்றன. தமிழ்நாட்டின் ஜிடிபி உற்பத்தி சுமார் தற்போது ஜிடிபி 400 பில்லியன் டாலராக இருக்கிறது, அமெரிக்கன் டாலர். மாநில நிலையில் இந்தியாவின் 2வது பெரிய பொருளியல் உள்ள மாநிலம் தமிழ்நாடு.
பொருளியல் மாண்புமிகு முதலமைச்சரின் இலக்கு 2030 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் ஜிடிபியை $1 trillion ஆக்க வேண்டும் என்பது. அந்த இலக்கை குறிவைத்து வெற்றி நடை போட்டு வருகிறது தமிழ்நாடு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தீவிர முன்னெடுப்புக்கும் முயற்சிக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வெற்றி நடை போட்டால் தமிழின் முக்கியத்துவம் மேலும் வளரும். அதே சமயத்தில் அயலகத்தில் உள்ள தமிழ் சமூகங்களும் தமிழ் மொழியையும் கலை பண்பாட்டையும் மேம்படுத்த நிலைநிறுத்த அவர்கள் பங்கையும் ஆற்ற வேண்டும். இந்த வகையில் சிங்கப்பூர் ஒரு உதாரணம். சிங்கப்பூர் மக்கள் தொகையில் தமிழ் பேசும் மக்கள் 5-6 விழுக்காட்டு தான். எனினும் தமிழ் ஓரளவு நல்ல நிலையில் இருக்கிறது. சிங்கப்பூர் அரசு 4 அரசு மொழிகளில் ஒன்றாக தமிழை வைத்திருக்கிறது. தமிழ் மாணவர்களுக்கு பள்ளிகளில் தாய்மொழி அதாவது தமிழ் கட்டாய பாடமாக இருக்கிறது. சிங்கப்பூரில் வளர்ந்த தமிழ் இயக்கம் என்ற இயக்கத்தால் தமிழ் மொழி விழாக்கள் அரசின் ஆதரவோடு கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு சித்திரை மாதம் முழுதும் இந்திய கலைஞர்களை வரவேற்று இந்திய கலை பண்பாட்டை வளர்க்கவும் இது உதவுகிறது. இங்கே இந்த மாநாட்டில் நடைபெறும் புத்தக காட்சியில் தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகள் சிங்கப்பூர் அரசின் ஆதரவோடு இடம்பெற்றிருக்கின்றன. சிங்கப்பூரில் வானொலியில், தொலைக்காட்சியில், பள்ளியில், கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில், நீதிமன்றத்தில், நாடாளுமன்றத்தில், விமானத்தில், விமான நிலையத்தில், செய்தித்தாளில், திங்களிதழில் தமிழை காண்கிறோம். சிங்கப்பூர் அரசின் ஆதரவு இல்லை என்றால், தமிழ் கட்டாய பாடமாக இல்லை என்றால் சிங்கப்பூரில் தமிழின் நிலைமை வேறாக இருக்கும். சிங்கப்பூரை போல மற்ற நாடுகளும் தமிழை போற்ற வேண்டும், வளர்க்க வேண்டும். தமிழின் தனித்தன்மையை பேணி தொன்மையை நிலைநாட்டி நம்மோடு தமிழையும் கொண்டு செல்லும் பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்வோம். தமிழ் வெல்லும் என்ற உங்கள் முழக்க வரிக்கு ஏற்ப தமிழ்தான் தமிழரின் முகவரி என்பதை மனத்தில் நிறுத்தி பெருமை சேர்ப்போம். நன்றி, வணக்கம். தலைமையுரையாற்றிய சிங்கப்பூர் நாட்டின் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தமிழ் வெல்லும் எதிரொலிக்கும் இந்த அரங்கில் தற்போது ஒளிரும் தமிழ்நாடு காணொளியை பார்க்கலாம்.